ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் 2ஆம் அத்தியாயம். மந்திரங்களால் ஸ்ரீ வராக மூர்த்தியை பிரார்த்தித்தல். சூத்தமா முனிவர் கூறினார், முனிவர்களே, பண்டைய புனித கதையை கேளுங்கள். முன்பு வைவஸ்வத மன்வந்திரத்தில் மிகவும் புண்ணியமான கிருத்த யுகத்தில் பூமியின் இறைவன், தேவர்களின் இறைவன் நாராயண மலையில் ஒரு வராக வடிவத்தில், அதாவது பன்றியின் வடிவத்தில் வசித்து வந்தார். தனது நண்பர்கள் மற்றும் உதவியாளர்களுடன் இணைந்து தரணி பூமி தேவி சிவப்பு தாமரை போன்ற விழிகள் கொண்ட மற்றும் நீண்ட விழிகள் கொண்ட இறைவனை வணங்கினார். பின்னர் அவள் இவ்வாறு கேட்டாள். தரணி தேவி கூறினாள், தேவர்களின் தலைவரே, எந்த மந்திரத்தால் தம்மை சாந்தப்படுத்த வேண்டும், அதனால் தாம் மகிழ்ச்சி அடைவீர், அந்த மந்திரம் எனக்கு கூறுங்கள். பகவானே, இது தமக்கு நிரந்தரமாக பிடித்தமானது. அதை ஜெபிப்பவர்களுக்கு, அதாவது கூறுபவர்களுக்கு, அது அனைத்து செழிப்புகளுக்கும் காரணமாக இருக்க வேண்டும். அது மகன்களையும் பேரன்களையும் வழங்க வேண்டும். அது எப்போதும் பேரரசு அதிகாரத்தையும் பதவியையும் வழங்க வேண்டும். அது விரும்புவோருக்கு அனைத்து விருப்பமான பொருள்களையும் வழங்க வேண்டும். அது இறுதியில் தமது சொந்த பகுதியை அடைய அனுமதிக்க வேண்டும். பகவான் வராக மூர்த்தியே, மரியாதையை அளிப்பவரே, என் மீது அன்புடன் இந்த வகையான சக்தி வாய்ந்த மந்திரம் எது என்று கூறுங்கள். ஸ்ரீ சூத்தமா முனிவர் கூறினார், பூமி தேவி இவ்வாறு கேட்டபோது இறைவன் மகிழ்ச்சியுடனும் புன்னகையுடனும் முகத்தில் பரவசத்துடனும் கூறினார். வராகமூர்த்தி கூறினார், மென்மையான பெண்மணியே, உடனடியாக செழிப்பை ஏற்படுத்தும் நிலங்கள், மகன்கள் போன்றவர்களை தரும் மிகவும் பெரிய இரகசியத்தை, மந்திரம், அவற்றை கேளுங்கள். அது ஒரு பெரிய இரகசியமாக வைக்கப்பட வேண்டும், ஒருபோதும் வெளிப்படுத்தப்படலாகாது. மேலும் நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட மனதை கொண்ட சேவை செய்ய தயாராக இருக்கும் ஒரு பக்தருக்கு இது தெரிவிக்கப்பட வேண்டும். பூமியை உயர்த்திய வராக மூர்த்திக்கு ஒரு நமஸ்காரம். ஸ்வாஹா தேவி, இந்த மந்திரத்தை முக்தி பெற விரும்புவோர் எப்போதும் கூற வேண்டும். அவர் தனது மனைவி உயிருடன் இருக்கும் நெருப்பு வழிபாட்டாளராக இருக்க வேண்டும். பூமி தேவி வேத மந்திரம் அனைத்து சித்திகளையும் அருள்பவர். சங்கர்ஷணன் அதன் முனிவராக குறிப்பிடப்படுகிறார். நானே தெய்வம். குறிப்பிடப்பட்டிருக்கும் எண் பங்கி ஒரு பாதத்தில் 10 எழுத்துக்களை கொண்ட ஒன்று. ஸ்ரீ என்பது பீஜம், விதையாகும். ஒரு நல்ல குருவிடமிருந்து இந்த மந்திரத்தை அறிவுறுத்துபவர் அதை 400,000 முறை திரும்ப திரும்ப கூற வேண்டும். அவர் பாலில் சமைத்த அரிசியுடன் தேன் மற்றும் நெய்யுடன் ஹோமம் செய்வார். இப்போது மன தூய்மையை ஏற்படுத்தும் தியானத்தை, வராகமூர்த்தியின் ஆளுமையை நான் விவரிக்கிறேன். பூமியே, கடல்களை உன் ஆடைகளை கொண்டவள் பக்தன் என் இடது தொடையில் அமர்ந்திருக்கும் தம்முடன் என்னை தியானிப்பார். சிவப்பு தாமரை இதழ்களை போன்ற விழிகள், பன்றியின் திருமுகம், அதாவது கேளல் முகம், மென்மையான தோற்றம், 4 கரங்கள் மற்றும் கிரீடம் ஆகியவற்றை கொண்ட தூய படிக மலையின் பளபளப்பை கொண்டவராக நான் தியானிக்கப்படுகிறேன். மார்பில் ஸ்ரீவத்ச முத்திரை உள்ளது. தாமரை போன்ற திருக்கரங்களில் ஒரு சங்கம் மற்றும் ஒரு சக்கரம் ஒன்றுடன் ஒன்று பயத்திலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் மறைபொருள் சைகையை வைத்திருக்கிறது. நான் சிவப்பு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருக்கிறேன். நான் சிவப்பு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறேன். தெய்வீக ஆமையின் முதுகின் நடுவில் படுத்திருக்கும் சேஷனின் உடலின் மீது ஒரு தாமரையின் மீது நான் நிற்கின்றேன். இவ்வாறு தியானித்த பிறகு பக்தர் எப்போதும் 108 முறை மந்திரத்தை ஓத வேண்டும். அவர் விரும்பிய அனைத்து பொருட்களையும் அடைவார். இறுதியில் அவர் நிச்சயமாக முக்தியை அடைவார். தரணி தேவியே, மாசுபாடுகளிலிருந்து விடுபட்டவளே, தம்மால் என்னிடம் கேட்கப்பட்டது, என்னால் கூறப்பட்டது. இனிமேல் தூய முகத்தின் பெண்மணியே, தம்மால் உள் மனதில் என்ன நோக்கம் கொண்டிருக்கிறதோ அதை எனக்கு கூறுங்கள். வராக மந்திரத்தின் மூலம் தர்மமும் மற்றவர்களும் தங்கள் நோக்கங்களை அடைதல். சூதமா முனிவர் கூறினார். இதை செவிமெடுத்த பூமி தேவி மீண்டும் அவரிடம் வினவியது, பகவானே, இது, அதாவது பாராயணம் யாரால் முன்பு செய்யப்பட்டது, அவருக்கு என்ன பலன் கிடைத்தது? இவ்வாறு மீண்டும் வினவப்பட்ட போது பகவான் ஸ்ரீ வராக மூர்த்தி இவ்வாறு கூறினார்.
தேவி கிருத்த யுகத்தில் தர்மன் என்ற மகா மனு பிரம்மதேவரிடமிருந்து இந்த மந்திரத்தை பெற்று இந்த மிகவும் புனிதமான மலையின் மீது அதை கூறினார். அவர் என்னை கண்டு வரத்தை பெற்று என் உலகத்தை அடைந்தார். துர்வாச முனிவரின் சாபத்தால் தேவேந்திரன் முன்பு சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். தேவி இந்த மந்திரத்தால் அவர் என்னை இங்கே வணங்கி தனது சொர்க்கத்தை மீண்டும் பெற்றார். மற்ற முனிவர்களும் பூமி தேவியே இந்த மந்திரத்தை கூறி உயர்ந்த நிலையை, அதாவது முக்தியை அடைந்தனர். அரவங்களின் தலைவனான அனந்தன் கஷ்யப முனிவரிடமிருந்து இந்த மந்திரத்தை பெற்றார். அவர் ஸ்வேத தீப கண்டத்தில் ஜபத்தை செய்தார். மேலும் அவர் பூமிக்கு ஒரு ஆதரவாளராக ஆனார். எனவே நிலங்களை தேடும் மனிதர்களால் இந்த மந்திரத்தை எப்போதும் கூற வேண்டும். சூதமா முனிவர் கூறினார். இதை கேட்டதும் பூமி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவள் பூமியின் ஆதரவாளரான ஸ்ரீ வராகமூர்த்தியிடம், அதாவது தனது சுவாமியிடம் மீண்டும் ஒரு முறை வினவினாள். தரணி தேவி கூறினார். பிரபஞ்சத்தின் அதிபதியும் தேவர்களின் தூய அதிபதியுமான ஸ்ரீனிவாச மூர்த்தி ஸ்ரீ மற்றும் பூமி தேவியுடன் வெங்கட என்ற பெரிய மலைக்கு எப்போது வருகிறார்? ஜனார்தனன் எப்படி மற்றொரு கல்பத்தில் வாழக்கூடிய ஒருவராக மாறுகிறார்? வராகமூர்த்தி, இதை எனக்கு கூறுங்கள். என் ஆவல் மிக பெரியது. 2ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.